வீடியோக்குள்ள வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வெளிச்சத்தை பத்தி இல்ல, நிழல்களை பத்தி. அதாவது நம்ம தமிழ் சினிமா எத்தனையோ சாதனைகளை பண்ணிருக்கு, பொன் விழாக்கள்னு பல விஷயங்களை பண்ணிருக்கு. ஆனா இன்னமும் நமக்கு விடை தெரியாம ஒரு முடிவுக்கு வராம இருக்கிற சில மர்மமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். இதெல்லாம் வெறும் வதந்தி மட்டும் இல்ல மக்களே, வரலாற்றுல பதிவாகி இன்னும் விடை காணாத கேள்விகளா இப்போ வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கு. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இந்த மர்மமான வழக்குல முதல்ல இந்திய சினிமாவினுடைய கவர்ச்சி அடையாளமா வாழ்ந்த சில்க் ஸ்மிதாவினுடைய மர்மமான மரணத்துல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுடைய பேர் இந்த ஸ்மிதாவே கிடையாது, அவங்களுடைய உண்மையான பேர் விஜயலட்சுமி. ஆனா திரையில அவங்க சில்க் ஸ்மிதாவா மாறினப்போ அது ஒரு சகாப்தமாவே மாறுச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு நூற்றுக்கணக்கான படங்கள்ல நடிச்ச அவங்க ஒரு காலத்துல உச்ச நட்சத்திரங்களோட படங்கள் வெற்றி பெறதுக்கு கூட இவங்க ஒரு முக்கியமான காரணமா இருந்தாங்க. வெறும் ஒரு பாட்டுக்கு மட்டுமே பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின ஸ்மிதா அவர்கள் தன்னுடைய 17 வருஷ சினிமா வாழ்க்கையில வெளியில அவங்க சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு காயங்களை சுமந்துட்டு இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. 1996 வருஷம் செப்டம்பர் 23ஆம் தேதி சென்னையில இருக்கிற அவங்களுடைய அடுக்குமாடி குடியிருப்புல ஸ்மிதா அவர்கள் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா செய்திகள் வெளியாகுது. இந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா உலகத்தையே உலுக்கி பார்த்துருச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க இறந்தப்போ அவங்க பக்கத்துல ஒரு தற்கொலை கடிதம் கிடைச்சதாகவும் சொல்லப்படுது. அந்த கடிதத்துல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்பிக்கை இழந்ததாகவும் தான் நம்பின எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்கன்னு எழுதியிருந்தாங்க. இங்கதான் ஒரு பெரிய மர்மமே ஆரம்பிக்குது. எவ்வளவு பணம், புகழ், ரசிகர் கூட்டம்னு இருந்த ஒரு பெண் ஏன் இந்த முடிவு எடுக்கணும்? இப்போ வரைக்கும் நிறைய பேரால சொல்லப்படுறதும் நம்பப்படுறதுமா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, சில்க் ஸ்மிதா அவர்கள் தற்கொலையே பண்ணிக்கல, அது ஒரு கொலை அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அடுத்ததா ஸ்மிதா அவர்களுடைய நெருக்கமான வட்டாரங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சினிமா தயாரிப்புல இறங்கினதுக்கு அப்புறமா மிகப்பெரிய பண நெருக்கடியில இருந்ததாகவும் நிறைய பேருக்கு கடன் கொடுக்க வேண்டி இருந்ததாகவும் சொல்றாங்க. அதே சமயம் அவங்க காதல் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்ததாகவும், சினிமாவிலையும் சில பெரிய தலைகள் இவங்க பணத்தையும் புகழையும் பயன்படுத்திட்டு இவங்களை ஒதுக்கிட்டதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்மிதா அவர்களுக்கு அவங்களுடைய பெயருக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இருந்த இடைவெளி அவங்களுக்கு ரொம்பவே உறுத்தலா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. திரையில சிரிச்சுட்டே ஆடுற ஸ்மிதாவுக்கும் தனிமையில இருந்த விஜயலட்சுமிக்கும் நடந்த அந்த மன போராட்டம் தான் அவங்களோட முடிவுக்கு காரணமானு கேட்டா இன்னமும் தெளிவான பதில் அதுக்கு கிடைக்கவே இல்லை. அவங்களுடைய இறப்புல எந்த ஒரு சதியும் இல்லைன்னு அதிகாரப்பூர்வமா கேஸ் முடிக்கப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏன் இறந்தாங்க அப்படின்னு ஒரு உறுதியான ஒற்றை முடிவுக்கு வர முடியாம ஒரு கேள்வியா அந்த மர்மம் இன்னும் தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. இது வெறும் தற்கொலையா இல்ல சினிமா உலகில் இருக்கிற சில அழுக்குகள் அந்த பெண்ணை அப்படி தற்கொலை முயற்சிக்கு தூண்டுச்சா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் பல பேரால சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம 100 வருஷ தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றிலேயே ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்ல அப்படின்னா தமிழ் சினிமாவுக்குள்ள இருக்கிற அரசியல் இப்போ வேற மாதிரி இருந்திருக்கும். CN லட்சுமிகாந்தன் அப்படிங்கிறவரு ஒரு சாதாரணமான பத்திரிகையாளர் தான். ஆனா அவர் எழுதின பத்திரிகைகள் சாதாரணமானது இல்ல. சினிமா தூது, பிறகு இந்தோனேசன் அவர் நடத்தின பத்திரிகைகள் முழுக்க அன்றைய சினிமா உலகத்தினுடைய உச்ச நட்சத்திரங்கள், அரசியல்வாதிகள்னு எல்லார பத்தின அந்தரங்க தகவல்களையும் வதந்திகளையும் ஏன் சில உண்மைகளையுமே அப்பட்டமா எழுதினாரு. அது மட்டும் இல்லாம பல பெரிய மனுஷங்களுடைய அந்தரங்க ரகசியங்களை வச்சு மிரட்டி பணம் பறிக்கிற வேலையும் அவர் செஞ்சதா அவர் மேல குற்றச்சாட்டும் இருக்கு. இதன் மூலியமா அவர் நிறைய பணம் சம்பாதிச்சதாகவும் சொல்லப்படுது. இது ஒரு கட்டத்துல எல்லையை மீறி போகும்போதுதான் அந்த ஒரு பெரிய விபத்தும் நடக்குது. 1944 வருஷம் நவம்பர் மாசம் 8ஆம் தேதி சென்னையில பட்ட பகல்ல ஒரு ரிக்ஷாவில போய்கிட்டு இருந்த லட்சுமிகாந்தனை சில மர்ம நபர்கள் கத்தியால குத்திட்டு ஓடி போயிடுறாங்க. இந்த ஒரு தாக்குதல்ல பலத்த காயமடைஞ்ச லட்சுமிகாந்தன் அவர்கள் மருத்துவமனையில சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிடுறாரு. அந்த குத்துப்பட்ட இடத்துல இருந்த ஆழம் அது ஒரு சாதாரண தாக்குதல் இல்ல, ஒரு கொலைவெறி பிடிச்ச தாக்குதல் அப்படிங்கிறதையும் சொல்லுச்சு. இந்த கேஸோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலையை இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல அன்றைய தமிழ் சினிமாவினுடைய சூப்பர் ஸ்டார்னு கருதப்பட்ட MK தியாகராஜ பாகவதர் அவர்களையும் நகைச்சுவையால பகுத்தறிவு பரப்பிய மக்கள் கலைஞரான NS கிருஷ்ணன் அவர்களும் கைது செய்யப்பட்டாங்க. ஒரு பத்திரிகையாளரினுடைய கொலைக்காக, அதுவும் சந்தேகத்தின் பேர்ல 2 மாபெரும் உச்ச நட்சத்திரங்கள் ஜெயிலுக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. இந்தியாவுல இது ஒரு அபூர்வமான அதிர்ச்சியான சம்பவமாவே இருந்தது. அவங்க 2 பேரும் கோர்ட்ல வழக்க சந்திச்சு முதல்ல தண்டனையும் வாங்கினாங்க. ஆனா விடாம மேல்முறையீடு செஞ்சு போராடினாங்க. கடைசியில சில வருஷங்களுக்கு அப்புறமா இவங்க நிரபராதிகள்னு நிரூபிக்கப்பட்டு விடுதலையும் செய்யப்பட்டாங்க. என்னதான் அவங்க நிரபராதிகள்னு நிரூபிக்கப்பட்டு விடுதலை ஆகியிருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு சம்பவம் ஏற்படுத்தின தாக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய புகழையும் செல்வாக்கையும் இழந்தாருன்னே சொல்லலாம். ஆனா இவ்வளவு நடந்தோ நீதிமன்றத்தின் மூலமா அந்த 2 ஜாம்பவான்களும் நிரூபிக்கப்பட்ட நிரபராதிகள்னு தெரிஞ்ச பிறகும் கூட நிஜமா லட்சுமிகாந்தனை யாரு கொண்டாங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் விடை கிடைக்கவே இல்லை.
யார் அந்த உண்மையான குற்றவாளி, அந்த குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக இங்க ஏதாவது பெரிய சதி நடந்திருக்கா, இல்லனா இத்தனை வருஷங்களுக்கு பிறகும் அந்த உண்மை மறைக்கப்படுதா? இந்த கேள்விகள் தான் இந்த லட்சுமிகாந்தன் வழக்க நம்முடைய சினிமா வரலாற்றுல ஒரு தீர்க்கப்படாத மர்மமாவே காலத்துக்கும் வச்சிருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சின்ன வயசுலயே புகழோட உச்சத்தை தொட்ட ஒரு நடிகை பத்தி தான். அவங்க தான் திவ்யா பாரதி. அதாவது இப்போ இருக்க திவ்யா பாரதி அவங்க இல்ல, இவங்க வந்து 90sல இருந்த திவ்யா பாரதி. அவங்களுடைய வேகமான வளர்ச்சி, நடிப்பு, அழகுன்னு எல்லாமே ஒரு அற்புதமா இருந்தது. தமிழ்ல அவங்க நடிச்ச முதல் படமே செம்ம ஹிட் ஆச்சு. தெலுங்குலையும் குறிப்பா ஹிந்தி சினிமாலையுமே ஒரு சூறாவளி மாதிரி சுத்தி வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு 20 வயசு கூட நெருங்கல. இவ்வளவு பிரகாசமான எதிர்காலம் காத்துட்டு இருந்த ஒருத்தவங்க தான் இந்த திவ்யா பாரதி. ஆனா 1993 வருஷம் ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி மும்பைல இருக்க அவங்க வீட்டினுடைய 5வது மாடி பால்கனில இருந்து கீழே விழுந்து இறந்து போனதா ஒரு செய்தி வருது. இந்த ஒரு செய்தி அப்போ இருந்த எல்லாருக்குமே ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை, கையில பணம், புகழ், காதல்னு எல்லாமே இருந்த ஒரு பொண்ணு எப்படி திடீர்னு இறந்து போனாங்க? இது ஒரு விபத்தா, இல்ல அவங்களே முடிவெடுத்த தற்கொலையா, இல்லனா யாராவது அவங்கள தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டாங்களான்ற கேள்வியும் அப்போ இருந்த நிறைய பேருக்கு எழுது. இந்த ஒரு சம்பவத்தை பத்தி போலீஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு விபத்து தானும், அவங்க குடிச்சிருந்ததாவும், பால்கனி தடுப்பு சுவர் உயரம் கம்மியா இருந்ததாவும், அதனால அவங்க தவறி விழுந்துட்டாங்கன்னு முடிச்சுட்டாங்க. ஆனா அதே சமயம் அவங்க வீட்டுக்குள்ள சில பேர் இருந்ததாவும், அவங்களுக்குள்ள சின்ன சண்டைகள் நடந்ததாவும் தகவல் வெளியாச்சு. அந்த ஒரு சண்டை தான் இந்த முடிவுக்கு காரணமா, இல்ல போதையில ஏற்பட்ட குழப்பமானு ஒரு சின்ன உண்மையை கூட முழுசா தெரிஞ்சுக்க முடியாம அவங்க மரணம் ஒரு கேள்விக்குறியோட முடிஞ்சு போச்சு. ஒரு பிரம்மாண்டமான கவிதை பாதியிலேயே கிழிஞ்சு போன மாதிரி தான் திவ்யா பாரதியோட மரணம் இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்கு. இவ்வளவு நேரமா பழைய காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம சம காலத்துல நடந்த ஒரு சம்பவத்துக்கு வருவோம் வாங்க. ரொம்பவே குறுகிய காலத்துல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்ச ஒரு பொண்ணுனா அது விஜய் சித்ரா அவர்கள் தான். பாண்டியன் ஸ்டோர்ஸ் முல்லை அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அவங்க செஞ்ச மேஜிக் சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவு கலகலப்பான முகம், இயல்பான பேச்சு, சிறப்பான நடிப்புன்னு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் கூட நிச்சயமாகி வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல 2020 வருஷம் டிசம்பர் மாசம் 9ஆம் தேதி அதிகாலை அவங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் வருது. போலீஸும் வழக்கம் போல இது ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்கதான் பல கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்குது. சில மணி நேரம் முன்னாடி வரைக்கும் ஷூட்டிங்ல சிரிச்சு பேசிட்டு ரொம்ப உற்சாகமா இருந்த ஒருத்தவங்க திடீர்னு ஏன் தற்கொலை முடிவை எடுக்கணும்? அவங்களுடைய கணவர் மேல கூட பல சந்தேகங்கள் எழுந்துச்சு. அவங்களுடைய வேலை, பணம், தனிப்பட்ட உறவுகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள்னு நிறைய விவாதங்கள் ஆச்சு. சின்ன திரையில ஒரு மிகப்பெரிய பிரபலமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே அவங்கள தான் வீட்டுல ஒரு பொண்ணை நினைச்சு அன்பு காட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்களே பாருங்க, இவ்வளவு அன்பும் ஆதரவும் புகழும் செல்வாக்கும் இருந்தப்போ ஒருத்தவங்க மனசு எந்த அளவுக்கு அழுத்தத்துல இருந்திருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க? ஊடகம், சமூகம்னு பலதரப்பட்ட அழுத்தங்கள் அவங்கள சுத்தி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க உண்மையிலேயே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல அந்த தற்கொலைக்கான தூண்டுதல் வேற எங்கிருந்தாவது வந்துச்சா? இந்த மரணம் தற்கொலையா பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த சம்பவத்தை சுத்தி இருக்கிற மர்மம் இன்னும் பல பேர் மனசுல ஒரு வலியை ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. அவங்களுடைய மரணம் தற்கொலைக்கான காரணங்களை தேடுற ஒரு பெரிய சமூக விவாதமாவே மாறிடுச்சு. ஏன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல அந்த முடிவு எடுத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு பல பேர் இப்போ வரைக்கும் நம்புறாங்க. இந்த விஜய் சித்ரா அவர்களுடைய மரணம் தமிழ் சினிமாவினுடைய சோகமான பக்கங்கள்ல ஒன்னா பதிவாகி இருக்கு. இதோட இந்த வீடியோவையும் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ மூலமா நீங்க புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.